ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம "சி ட்ரங்க் ட்ரை டூ பிக் அப் அ கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன்" அப்படின்ற சாப்டர் மினி சீரிஸோட சீசன் 5ல எபிசோட் 2ல தான் இன்னைக்கு என்ன அப்படிங்கள பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட்ல ஃபைட், ஆக்ஷன், கதையே வேற லெவல்ல சூப்பரா இருக்கிறதோட, எப்படா அந்த கேரக்டர் வரும்னு நான் காத்துட்டு இருந்த ஒரு கேரக்டருக்கு செம மாசான இன்ட்ரோவ் குடுத்து இறக்கி விட்டு வேற லெவல்ல மாஸுக்கு அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா எல்லா அனிமேலயும் மெயின் கேரக்டர தவிர்த்து ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கும். அப்படி இந்த அனிமேல எனக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர தான் இப்ப அவங்க இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் யாருன்றது இப்ப நான் சொல்லப் போறதில்ல. போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒருவேள உங்களுக்கும் அந்த கேரக்டர் புடிச்சிருந்தா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த எபிசோட்ல முக்காவாசி ஃபைட்டா தான் இருக்க போது அப்படின்றதால, அது எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதனால நீங்களும் வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, உங்களுக்கு இந்த வீடியோவும் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனும் புடிச்சிருந்தா, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடாம இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு லைக்க போட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம, ஸ்ட்ரெய்ட்டா இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, "இஸ் சிட் டவுன் ட்ரை டூ பிக் அப் அ கேர்ள்ஸ் இன் அ டன்ஜன்" சீசன் 5 அண்ட் எபிசோட் 12. இப்ப அந்த ஓட்டரும் நம்ம பெல்லும் ஒன் ஆன் ஒன் தனியா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஃபைட்ல அந்த ஓட்டரோட கை தான் ஓங்கியிருக்கு. நம்ம பெல் அவன சமாளிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த ஓட்டாரும் நம்ம ஹீரோவ அடி பொல பொலன்னு பொளந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த போரஸ டிஃபீட் பண்ண கையோட அந்த ராகனா மத்த எல்லாரும் கூட தனியா ஃபைட் பண்ண ரெடியா இருக்கான். ஆனா அவன் கூட ஏற்கனவே ஃபைட் பண்ணதுல ஆல்ரெடி எல்லாரும் இப்போ டயர்டா தான் இருக்காங்க. குரோஸா பாடி போட்டு கிடக்கான். அந்த 4 பிரதர்ஸ் ஆயிஷாவோட படையில பாதி பேரை போட்டு தள்ளிட்டு, அடுத்து நீங்க தானே ஆயிஷாவையும் இவங்ககிட்டயும் பார்த்து சொல்றானுங்க. அதனால பெஸ்டியா ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா தோல்வி நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. பெரிய ஃபேமிலி அவங்க மூல பலத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் இந்த போராளியோட தலை சிறந்த ஃபேமிலின்றத அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, யாராலையும் தடுக்க முடியாத இப்ப இந்த ஃபயா ஃபேமிலி ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த கோர தாண்டவத்தை இனி யார் தடுக்க போறாங்க அப்படின்னு அந்த பல கண்ணாடி ஒரு பக்கம் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கு. அது எல்லா மக்களும் பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஃபையா, "அடியான், நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ மட்டும் எனக்கு துரோகம் பண்ணாம இருந்திருந்தா, இது எதுவுமே நடந்திருக்காது. இதுல இது பத்தாதுன்னு, இப்ப ஏன் உருவத்த நீ பிரதிபலிச்சிட்டு இருக்க? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல ஹான்" அப்படின்னு அந்த ஃபையா டென்ஷன் ஆகுறான். அதே சமயத்துல சுயர் உருவத்துல இருக்கிற அந்த ஆண் கண் கலங்கவும், அப்போ திடீர்னு அந்த ஃபையா அதையும் சென்ஸ் பண்ண, உடனே பக்கத்துல இருந்த பொண்ணு கூப்பிட்டு, "சீக்கிரமா இடன் கிட்ட போய் உடனடியா அந்த வார் கேம முடிக்க சொல்லு" அப்படின்னு அந்த பொண்ணு அங்க அனுப்பி வைக்க, அவ போய் அந்த நியூஸ சொன்ன அடுத்த செகண்டே, இப்ப ஃபேயோட ஆட்கள் அவங்க வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்த நம்ம ரோஷியோ, "அச்சச்சோ! எதிரிகள் வந்துகிட்டு இருக்காங்க. கடைசி எஸ்டியா ஜாக்கிரதையா இருங்க" அப்படின்னு நம்ம எஸ்டியாவ எச்சரிக்கைப்படுத்துறா. இது பக்கம் அவனுங்களும் நம்ம எஸ்டியாவ கிண்டல் பண்ண அந்த 2 கார்டையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடுறானுங்க. "சரிப்பா, சரி. நீங்க எங்கள கண்டுபிடிச்சிட்டீங்கோ. நாங்க சரண்டர் ஆயிடுறோம். ஆக்சுவலா நாங்களும் உங்க பக்கம் தான்ப்பா" அப்படின்னு அவனுங்க பேசிக்கிட்டே கைய தூக்கிட்டு வெளிய வர, அவனுங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆளன் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற ஃப்ளவர எடுத்துடுறான். ஸோ இதே மாதிரி அவனுங்க நம்ம எஸ்டியாக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒவ்வொரு காட்ஸையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஃப்ளவர்ஸ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அத பார்த்த ஹெர்மிஸோ, "நிலைமை இருக்க மோசமாயிக்கிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா எஸ்டியா ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும்" அப்படின்னு வருத்தப்படுறான். "ஏய் பைஸ்டர், சீக்கிரம் வா, நாம இங்கிருந்து போயிரலாம்." "இல்ல எஸ்டியா, அவனுங்க பக்கம் வந்துட்டானுங்க. இப்போதைக்கு நீ அவனுங்க கிட்ட மாட்டாம இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீ இங்கிருந்து போ. நான் அவங்கள திசை திருப்புறேன்" அப்படின்னு பைஸ்டர் எஸ்டியாவ அங்கேருந்து போக சொல்லிட்டு, அவங்கள அவ பக்கம் திசை திருப்பிட்டு அவ வேற பக்கம் ஓட ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல இந்த பக்கம் டக்காமச்சிக்கிட்டு இருக்கிற ஃப்ளவர்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு சில பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டக்காமச்சி அவங்கள அசால்ட்டா அடிச்சு போட்டு, "உங்களுடைய இந்த குட்டி பணியாளன் எதுவும் செய்ய முடியாது" அப்படின்னு அவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருந்த ஃபைஸ்டர்ஸோட ஃப்ளவர மறைஞ்சிருந்த அந்த ஆளன் அசால்ட்டா எடுத்துடுறான். ஆனா டக்காமச்சிக்கிட்டு இருக்கிற ஃப்ளவர மத்த எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் கை கால்ல விழுந்து ஒரு வழியா அவன் ஃப்ளவரையும் எடுத்துடுறாங்க. என்னால அத நம்பவே முடியல. 46 கார்ட்ஸ் இருந்த அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள இப்ப வெறும் 4 கார்ட்ஸ் தான் இருக்காங்க. ஃபேயா ஃபேமிலி ரொம்பவே வேகமா செயல்பட்டு மறுபடியும் அவங்க பலத்த நிரூபிச்சிருக்காங்க. இப்ப எஸ்டியா ஃபேமிலி தோல்வியின் விளிம்புல இருக்காங்க. இன்னும் மிச்சம் 4 கார்ட்ஸ் தான் இருக்காங்க. அந்த 4 கார்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஃப்ளவரையும் அவங்க மட்டும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டா, எஸ்டியா ஃபேமிலி கம்ப்ளீட்டா தோத்துருவாங்க. சோ இப்ப எஸ்டியா ஃபேமிலி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவன் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். மாஸ்டர் ஈடன் எந்த அளவுக்கு புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்ப நாங்க ஜெயிக்கணும். அதனால அவரோட ஸ்ட்ராட்டஜில இருக்கிற ஒரு சின்ன ஃபோல எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்க போறேன். ஸோ அதனால இப்ப எல்லாமே பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. எங்க பிளான் இன்னும் முடியல. பாக்கி இருக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. லெடி டாப்னி, அதுக்கு நான் உங்கள தான் நம்பியிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கங்க" அப்படின்னு நம்ம ரோஷி சொல்ல, பார்த்தா அந்த ராக்னா அவன்கிட்ட ஃபைட் பண்ண வந்த எல்லாரையும் அடிச்சு போட்டு வச்சிருக்கான். இப்போ டாப்னி, கசாண்ட்ராவும் தான் பாக்கி இருக்காங்க. ஆனா டாப்னிக்கு ஆல்ரெடி நிறையவே அடிபட்டிருக்கு. அதனால அவ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மரமா மாறிக்கிட்டு வருது. அதுக்கு காரணம் அவ யூஸ் பண்ண அவளோட அந்த ஸ்பெஷல் ஸ்கில் தான். எதிரியோட தாக்குதல் எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு சக்திகள் அந்த ஸ்கில் அவளுக்கு கொடுக்கும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அவ அந்த ஸ்கில் அதிக நேரம் பயன்படுத்தினா அதோட சைடு எஃபெக்டா அவ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மரமா மாற ஆரம்பிச்சிடும். அவ
அவள் ஆரம்பத்துலேருந்தே அவன் கூட அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணியிருப்பா. அதனால தான் இப்போ அவளோட உடம்பு முக்கால்வாசி மரமாகவே மாறி இருக்கு. ஹேய் கசாண்ட்ரா, சீக்கிரம் என்ன ஹீல் பண்ணு. ஆனால் டாப்னி, வாயை மூடிட்டு நான் சொல்றது செய் கசாண்ட்ரா அப்படின்னு அந்த டாப்னி திட்ட, உடனே அந்த கசாண்ட்ராவை அவள் ஹீலிங் மேஜிக் அவன் மேலே யூஸ் பண்ணுறா. ஆனால் இந்த வாட்டி அவள் காயங்கள் எதுவும் பெருசாக சரியாகல. அவள் மேஜிக் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கு. அதுக்கு காரணம் அவனோட அந்த கர்ஸ் வாடுதா. இது பாரு, உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சவனு அதுக்காக நீ சண்டை போடணும்னு நினைக்கிற. இப்போ நீ முக்கால்வாசி மரமாயிட்ட. இப்படியே நீ சண்டை போட்டினா அப்புறம் மனுஷ உருவத்தில் இருக்கிற முழு மரமாயிடுவ. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. முடியாது, நான் ஒதுக்குறேன். என்னால் உன்னை தோக்கடிக்க முடியாதான், ஆனால் நேரத்தை கடத்த முடியும். எனக்கு இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்கில் என்னோட ஸ்கின்னர் ரொம்பவே ஹார்டாக்கும். கடைசியாக அந்த அப்போலோ கிட்டேருந்து நான் தப்பிக்கிறதை யூஸ் பண்ணது. இப்போ உன்னை தடுக்க நான் யூஸ் பண்ணுறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் சிந்தின ரத்தத்துக்கும் நீ பதில் சொல்லியாகணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா, கதை முடிய போதுடா அப்படின்னு அந்த டாப்னி சொல்ல, நல்ல காமெடி தான். உன் பேச்சு முட்டாள்தனமா இருந்தாலும் உன் தைரியத்தை நான் மதிக்கிறேன். ஆனா இப்போ உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த ராக்னா டாப்னியோட நெஞ்சிலே ஒட்டிடுறான். உடனே அந்த கசாண்டா அவனை தாங்கி பிடிக்கவோ, அப்பவும் அந்த டாப்னி அந்த கசாண்டா கிட்ட தன் ஹீல் பண்ண சொல்றான். அப்போ அந்த ராக்னா கதையை நீட்டி, சரண்டர் ஆகுறீங்களா இல்லை சாக்குறீங்களா, உங்களுக்கு 3 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள சீக்கிரமா முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவன் 3, 2, 1 கவுண்ட் டவுன் பண்றதுக்குள்ளேயே கசாண்டா நாங்கள் தோல்வி ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறா. கசாண்ட்ரா முட்டாள் அப்படின்னு டாப்னி அப்படியே மயங்கிடுறா. அவளை தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில அந்த இடத்துல ஒரு காத்தடிக்க வானத்தை பொழந்துட்டு வெளிச்சம் அந்த பேட்டில் ஃபீல்டில் படன்னு ஒரு மாசான என்ட்ரி. இதுதான் நான் சொன்ன அந்த மாசான என்ட்ரி. ஸோ இந்த கேரக்டர் யாருன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தென் அந்த என்ட்ரியோட அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஓட்டாரும் நம்ம ஹீரோவை அடி அடின்னு அடிச்சு பொலன்னு பொலந்து பரன்னு பறக்க விட்டுட்டு இருக்கான். நம்ம இரவும் அவனை சமாளிக்க முடியாம அவன்கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். இறக்கமே இல்லாம அடிக்கிறான். இதுக்கு மேலே மிஸ்டர் ஓட்டர் என்னால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணலை. போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஹீரோவை கிவ் அப் பண்ணிடலான்னு யோசிக்க, அப்போ அவனுக்கு அந்த சீரோட முகம் ஞாபகம் வருது. அவகிட்ட என்னன்னாலும் சரி நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சத்தியம் பண்ணியிருப்பான். அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை நான் கிவ் அப் பண்ணக்கூடாது, நான் உங்களை காப்பாற்றுவேன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அவங்கள தோக்கடிக்கலன்னா என்னால் மிஸ் சீரை பார்க்க முடியாதுல்ல. ஆமா, அப்படின்னா சரி, தோக்கிறதுக்கு தயாரா இருங்க, அதையும் தான் பார்ப்போம். ஸோ இப்படி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இதை பக்கம் அந்த மாசான என்ட்ரியோட கண்டினியூ பண்ணால் அங்கே என்ட்ரி கொடுத்துருக்கிறது வேறு யாரும் இல்லை, என்னோட ஃபேவரட், அதாவது நம்ம ஃபேவரட் ரியோ. ஸோ எப்படி நம்ம ரியோ என்ட்ரி கொடுத்ததோ அவளை பார்த்து அந்த ரேக்னா யாருன்னு கேட்க, இந்த கேமில் ஆட்டத்தை முடிக்க வந்திருக்கிறவ, என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ரியோ சொல்லப்போ, எது ஏன் ஆட்டத்தை முடிக்க போறியா, யார் ஆட்டத்தை முடிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு டக்குன்னு அந்த ரேக்னா நம்ம ரியோவை அட்டாக் பண்ணா இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு வெறித்தனமான கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த கிளாஸில் நம்ம ரியோ அவனோட கிளாக்கை கிழிக்க, அவன் நம்ம ரியோவோட கேப்பை கிழிக்கன்னு ஸோ ஃபைட்டு மாசாக போயிட்டுருக்க. இந்த ஃபைட்டை பார்த்தா வெளியே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக, யாராவ புதுசாக திடீர்னு களத்தில் இறங்கி மரண காட்டு காமிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு அவங்களாம் ஒரு பக்கம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்போ அந்த கிளேவின் அப்படின்னு சாகலியான்னு இன்னொரு பக்கம் எர்மிஸ் பக்கத்தில் இருந்தவன் புலம்பிட்டு இருக்கான். ஃபைட்டு இன்னொரு பக்கம் வர மாசா போய்கிட்டு இருக்கு. என்னால் அதை நம்பவே முடியல. என் அட்டாக் எல்லாத்தையும் வாசால்ட்டா டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் டைம் நான் இப்போ கூட ஃபைட் பண்ணப்போ இவர் ரொம்பவே வீக்காக இருந்தா, ஆனால் இப்போ இவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. அதுவும் 6th லெவலில் இருக்கிற அட்வான்ஸர் லெவலுக்கு. ஏய் நீ என்ன லெவலில் போயிருக்கியா, ஆனால் அப்படியே லெவலில் போனாலும் ஒருத்தர் டபுள் லெவலில் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எவனா சொன்னா, வாய்ப்பு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த டார்க்கான சம்பவத்துக்கு அப்புறம் ரியோ மறைஞ்சு போனதா எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவன் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பற்றி இங்கே யாருக்குமே தெரியாது. அவள் அப்போவே லெவல் 4ல் இருக்கிற அட்வென்ச்சர்ஸ்லேயே டாப்பாக இருந்தவடா. அவள் ஃபேஸ் பண்ண பேட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவள் லெவலப் ஆவா நான் எதிர்பார்த்தேன். பட் சர்ப்ரைசிங்லி டபுள் லெவலப் ஆயிருக்கா. இந்த போராரியோவிலே டபுள் லெவலப் ஆன ஒரே ஆள்ராவா அப்படின்னு அந்த எனிமி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ரியோ ஏற்கனவே இந்த ரேக்னா கிட்டையும் அந்த ஒட்டார்கிட்டையும் ஃபைட் பண்ணியிருப்பா. ஆனால் அப்போ நடந்த ஃபைட்டில் அவனுக்கு 2 பேரும் நம்ம ரியோ வாசல்டா தோக்கடிச்சிருப்பானுங்க. ஸோ அதனால இப்போ இருக்கிற லெவலில் அவனுங்களை ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ரியோ அந்த பேலஸ்லேருந்து தப்பிச்சதும் நேராக அங்கேருந்து கிளம்பி இத்தனை காலமாக பார்க்காம இருந்த அவள் காடஸான அந்த ஆஸ்ட்ரியா கிட்ட உதவி கேட்டு போயிருக்கா. அந்த ஆஸ்ட்ரியாவை நம்ம ரியாக்கு உதவி செய்ய ஒதுக்கிட்டு நம்ம ரியாவையும் அன்பா ஏற்றுக்கிறா. அதுக்கப்புறம் இதன்னு காலமாக அப்டேட் ஆகாமல் இருந்த அவள் ஸ்டேட்டஸையும் அப்டேட் பண்ணி அவள் லெவலையும் அன்லாக் பண்ணி விட்டுருக்கா. பட் சர்ப்ரைசிங்லேயும் அவள் அன்லாக் பண்ணதில் அவள் டபுள் லெவலப் ஆயிருக்கா. தென் அங்கேயே ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பேட்டிலில் ஃபைட் பண்ண ஆல்வியஸ் ஜஸ்டியான்ற ஒரு ஸ்வாடையும் கொடுத்து நம்ம ரியோவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சோடை வச்சு தான் நம்ம ரியோவும் அவங்ககிட்ட வெறித்தனமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஜஸ்டிஸோட உதவியால் இன்னைக்கு நீ தோக்க போறடா அப்படின்னு நம்ம ரியோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபைட்டு சும்மா வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. அவளை சமாளிக்க முடியாமல் அந்த ராக்னா வர திணறிட்டு இருக்கான்.
இது எல்லாத்தையும் பார்த்தா அந்த ஹீத்து இதுக்கு மேலே வேலைக்காகாது அவளை சுத்து போட முடியாது அப்படின்னு அவள் ஆட்களை வச்சு நம்ம ரியோவை சுத்து போட்டுறா. இது என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறது உன் கண்ணுக்கு தெரியல? இப்போதைக்கு நீ தேவையில்லாமல் குறுக்க வந்திருக்க. நல்லா தெரியுது. அது தெரிஞ்சதுனால தானே இப்போ நான் குறுக்க வந்திருக்கேன். இதை பாரு, இது ஒரு வார் கேம். இந்த வார் கேமில் நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியமே தவிர உனத்துக்கும் அதை பார்த்தா உன் கௌரவம் முக்கியம்ல. அதனால வாயை மூடிட்டு இப்போ கதையை சீக்கிரமாக முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண அப்படின்னு அந்த சொல்லவும் அது ராக்னாவும் சரின்னு ஒத்துக்கிறான். சரி, எல்லாரும் என்ன படிக்க பார்த்துட்டு இருக்கீங்க, அவள் கதையை முடிக்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்ல அவனுங்க அட்டாக் பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு நம்பரையோ ஒரு மேஜிக் ஸ்பெல்ல கேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அச்சோ, அவள் ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல்ல கேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை முடிக்க விடாதீங்கடா, சீக்கிரம் அவள் கதையை முடிக்கடா அப்படின்னு எல்லாம் ஒரே சமயத்தில் நம்ம ரியோவை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அட்டாக் அவ்வளோ எதுவுமே செய்யலை. ஏன்னா ஒன்ஸ் இந்த மேஜிக் ஸ்பெல்ல கேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த ஸ்பெல்லை கேஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவளை யாரும் நெருங்காத மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக்கல் பேரியர் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த பேரியர் இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவளை எதுவுமே செய்ய முடியாது. அதை பார்த்தா அந்த ராகனா செம காண்டாகி டக்குன்னு அந்த பேரியரை அட்டாக் பண்ணி அந்த பேரியரை உடச்சி ரியோவை அட்டாக் பண்ணலான்னு போகிறதுக்குள்ள நம்ம ரியோவை ஸ்பெல்ல கேஸ் பண்ணி முடிச்சிடுறா. அப்போ அவளை சுற்றி ஒரு பெரிய ஃப்ளேம் மேஜிக் கிரியேட் ஆக இப்போ அந்த ஃப்ளேம் அவள் சோரில் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒரு ஃப்ளேம் என்சான்மெண்ட் அப்படின்னு அந்த ராக்னா ஷாக் ஆக்குறான். அதே சமயத்தில் இந்த ஃப்ளேம் மேஜிக்கால கிரியேட்டான அந்த இம்பாக்டை பார்த்துட்டு ஆலிஸ்ன்னு வெளியே இருக்கிற பொண்ணு கண் கலங்குறா. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது அந்த ஆலிஸோட பவர். இதை எப்படி உன்னால யூஸ் பண்ண முடியுது? ஏன்னா என் தேடுதல் முடிச்சது. அதனால என் காடஸோட உதவியால ஆலிஸ் என் நண்பர்கள்னு அவங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் இப்போ நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க எல்லாரும் எனக்குள்ள இருக்காங்க. சரி ஆலிஸ், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இப்போ நம்ம ஃப்ளையிங்லையே அவனுக்கு எல்லாருக்கும் அடி பொழுக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் அந்த கார்டு சாஸ்தியாவை அவங்க படையோட அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கொடுத்து இப்போ அவங்களையும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அட்டாக் பண்றதை பார்த்து அந்த ராக்னா அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் கிடக்குறான். அதே சமயத்தில் வெளியே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைட்டை இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, அவ பவர் பயங்கரமா இருக்கு. எந்த மாதிரியான பவர் அது? ஒருவேளை ஏதாவது சமனிங் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்க அவ எந்த ஒரு சமனிங் மேஜிக்கும் யூஸ் பண்ணல. இது எந்த மாதிரியான பவர்னு அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஆஸ்ட்ரியா ரெக்கார்டில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸோட மெமரிஸ் ஜஸ்டிஸ் வழங்கப்பட்டது அப்படின்னு அந்த எருமி சொல்லவும் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மக்கள் அவங்க ஆஸ்ட்ரியா ஃபேமிலி அவங்க திரும்ப வந்துட்டாங்க, கமான் ஆஸ்ட்ரியா ஃபேமிலி, இவங்களால முடியும் அப்படின்னு எல்லாருமே இப்போ நம்ம ரியோவுக்கு சேர பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பக்கம் நம்ம ரியா அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டே ரன்னிங்லேயே ஒரு மேஜிக் ஸ்பெல்ல கேஸ் பண்ணுறான். அதை பார்த்தா அந்த ரேக்கனை அவனை தடுக்கலான்னு ட்ரை பண்ண பட் அவன் அட்டாக் எல்லாத்தையும் அசால்ட்டாக டாச் பண்ணி அந்த ஸ்பெல்லையும் கேஸ் பண்ணி முடிக்க லூவினஸ் விண்டுன்னு அவ பவரால் அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணுறா. ஸோ அதோட இம்பாக்டால் இந்த மொத்த பேட்டில் ஃபீல்டும் அதில் இப்போ நம்ம ரியோ அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துட்டா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது. அதனால அந்த பையன் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கா. இந்த பக்கம் அந்த பிளாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ அந்த ராக்னா மட்டும்தான் பாக்கி இருக்கா. ரைட்டு, இப்போ நான் மட்டும்தான் பாக்கி இருக்கேனா? உன்னோட ஒரே மேஜிக் ஸ்பெல்லால் இதை மொத்த இடத்தையும் தரமட்டமாக்கி வச்சிருக்க. உண்மையிலே அது இம்ப்ரெசிவாக இருக்கு. ஆனால் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. எல்லாரையும் அட்டாக் பண்ண நீ என்னை மட்டும் மிஸ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கு நீ ரொம்பவே வருத்தப்பட போற அப்படின்னு ராக்னா மறைச்சு பார்க்க அது என்ன பார்த்தல அப்படின்னு நம்ம யோசனை. இப்போ திரும்பவும் அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த ராக்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கான். இவன் நம்ம ரியோவோட முகத்திலே கூட போட்டுறான். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்க. இந்த ஃப்ளேம் என்ஜாய்மெண்ட்டை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்தில் இவன் இந்த ஃப்ளேமை முழுசாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கல. அது எனக்கு சாதகமாக இருக்கு. என்னடி ஓடிக்கிட்டே இருக்க? ஏதோ ஃப்ரெண்ட்ஸு ட்ரீம்ஸ்னு பெருசாக சீனை போட்டேன். உன்னால இவ்வளோ தான் முடியுமா? யூஸ் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸோட பவரை யூஸ் பண்ணு, ஒழுங்கா என் கூட சண்டை போட அப்படின்னு அந்த ராக்னா நம்ம ரியோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் நடந்துட்டு இருக்க ஒரு கடத்துல நம்ம ரியோ அவனை பிடிச்சி தள்ளி விடவும் அப்பா அவனோட கையை பார்க்கும் போது அவன் கை நடுங்கிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட கைகள் நடுங்கிட்டு இருக்கு. அவ எப்படி இன்னமும் எனக்கு சமமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. நான் வேணா உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? இது வார் கேம்ல இருக்கிற எத்தனை பேரை இந்த சோடை வச்சு காயப்படுத்தி பண்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது கணக்கே இல்ல. அதுக்கு இதுக்கு என்ன சம்மதம்? சம்மதம் இருக்கு. உன்னோட இந்த கர்ஸ் வார்டு உனக்கு அதிகப்படியான சக்தியை கொடுக்கும். ஆனா அவ்வளவு சக்தியை கொடுக்குதுன்னா அதுக்கான விலையையும் நீ கொடுக்கணும்ல. இந்த ஸ்வாடை நீ எந்த அளவுக்கு பயன்படுத்துறியோ அந்த அளவுக்கு இது உன்னை பலவீனமாக்கிட்டே இருக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை பலவீனமாக்க தான் உங்களுக்குள்ள இவ்வளவு நேரம் சண்டை போட்டாங்க. அவங்க சிந்தின ரத்தத்துக்கும் தியாகத்துக்கும் இப்ப நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஃபைனலா நம்பர் யோ அவளோட ஃபைனல் அட்டாக் அந்த ராக்னா மேல யூஸ் பண்றா.
இப்போ அந்த வேகனாவோட கதையும் முடிஞ்சது. ஸோ அத பார்த்து எல்லாரும் இப்போ பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பெரிய ஃபேமிலியோட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்வென்ச்சரோட கதை முடிஞ்சது. இப்போ மிச்சம் இருக்கிறவங்களோட கதையையும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல மத்த எல்லாரும் கூடயும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஈத் பயங்கர காண்ட்ல இருக்கா. ஹே ஈத் அவங்க மாஸ்டர் ஹோங்கி தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா திரும்பவும் நம்ம சண்டை போட வேண்டியதுதான். அடிபட்ட எல்லாரையும் ஹீல் பண்ணுங்க. அவங்க திரும்பவும் எழுந்து சண்டை போடணும். எத்தனை வாட்டி அடிபட்டாலும் தோத்தாலும் நீங்க திரும்ப திரும்ப ஹீல் பண்ணணும். அவங்க திரும்ப திரும்ப எழுந்து சண்டை போடணும். அன்டில் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும். அது வரைக்கும் ஓய்வே கிடையாது. வாங்க சண்டைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த ஹீத் முன்னாடி போக, திடீர்னு பார்த்தா பின்னாடி இருக்கிற எல்லாருமே கத்தறாங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா அவங்க எல்லாரும் யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. யார்ரா அதுன்னு பார்த்தா அப்ப அந்த ஈடானு. அவனை பார்த்தா அந்த ஈத்துக்கு மட்டும் இல்ல, மொத்த பேருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்படியே அந்த ஈடான் அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த ஈத்தை அட்டாக் பண்ண. ஸோ இந்த மொமெண்ட்ல இந்த எபிசோடு இதோட முடியுது. ஆல்ரைட் காய்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு, அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, ஓகே, இப்போ நான் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய்.